வெல்கம் டு டேப் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அர்த்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏபி ஜிபி அதெல்லாம் நம்ம படிப்போம். அர்த்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஸோ ஹெச்பின்னு ஒன்று இருக்கும், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அர்த்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஏபியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்லையும் சரி நம்பர் சீரீஸ்லையும் சரி இந்த சீரீஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது டேரெக்டாக ஏபி சீரீஸாக இல்லாமல் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சிம்பிளிஃபிகேஷன்லையும் கேட்டிருக்காங்க, நம்பர் சிஸ்டம் டாபிக்லேயும் வருது. ஸோ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கலந்தா வருது. அப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஏபின்னா சீரீஸ்னா என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, லாஸ்ட் டேர்ம் என்னது, எண்ட் டேர்ம்ஸ் என்னது, இது எல்லாமே நம்மளுக்கு ஆவரேஜ்லேயே இதை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஸோ சில மெத்தட்ஸ் இருக்கும், சில ஃபார்முலாஸ் இருக்கும். அதை பேசிக்கான பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேயா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அப்போ ஏபி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அந்த சீரீஸ் ஏபி சீரீஸ் அப்படின்னா என்ன இருக்கணும், அதோட ஃபார்மேட் என்ன, எப்படி இருக்கணும் ஒரு ஏபி சீரீஸ். இது வந்து ஒரு ஏபி சீரீஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன ஃபார்மேட், எப்படி இருந்தா அது வந்து ஏபி சீரீஸ் கூட்டுத்தொடர் நம்ம சொல்லுவோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேயா? இப்போ 1 2 3 4 5 6 ஸோ இந்த மாதிரி இருக்கா, இது ஒரு ஏபி சீரீஸா கேட்டிங்கன்னா ஆமா, இது ஒரு ஏபி சீரீஸ் தான். 2 4 6 8 10 இது ஒரு ஏபி சீரீஸா கேட்டிங்கன்னா ஆமா, ஏபி சீரீஸ் தான். 1 4 7 10 13 இது ஒரு ஏபி சீரீஸான்னு கேட்டிங்கன்னா ஆமா, ஏபி சீரீஸ் தான். சரி, எப்படி இதை வந்து ஏபி சீரீஸ் சொல்றோம் அப்படின்னா இதுக்கு என்ன நம்ம ஃபார்மேட் அப்படின்னா, இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த செகண்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும், ஒரே நம்பரா இருக்கணும். அப்படி இருந்தா அது ஏபி சீரீஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் என்னது, 1. இந்த செகண்ட் நம்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ண டிஃபரன்ஸ் என்னது, 1. 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் 1. மொதல் நம்பர்ல இருந்து ரெண்டாவது மைனஸ் பண்ணிருக்க கூடாது, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது நம்பர்ல இருந்தா முதல் நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். இப்போ 5ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 1, 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 1. ஓகேவா? அப்ப இங்க பாருங்களேன், இப்போ 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2, 6ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 2, 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 2, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன 2. இப்போ 4 மைனஸ் 1 3, 7 மைனஸ் 4 3. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது 3, இதுக்கான டிஃபரன்ஸ் என்னது 3. அப்ப இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபி சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சீரீஸ் மாதிரி இது வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னது ஈக்குவலா இருக்கணும். இது பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்கணுமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். இப்போ வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 9 7 5 3 1 இது ஒரு ஏபி சீரீஸான்னு கேட்டிங்கன்னா ஆமா, இது ஏபி சீரீஸ் தான். ஏன்? இப்போ 7 மைனஸ் 9 எவ்வளவு, -2. 5 மைனஸ் 7 -2. அப்போ இதோட டிஃபரன்ஸ் -2, இதோட டிஃபரன்ஸ் -2. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னது நம்மளுக்கு டி, இதோட டிஃபரன்ஸ் வந்து -2. அப்ப எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் காமனா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஏபி சீரீஸ். இது ஃபிராக்ஷன்லயும் வரும், இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர்ஸ் நெகட்டிவ்லயும் வரும். ஓகே, இது எல்லாமே என்னது ஏபி சீரீஸ் அப்படின்னு எடுத்துரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஏபி சீரீஸ் பத்தினா ஒரு டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 2 4 6 8 10 இந்த நம்பர் வச்சுக்கோமா. இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, எந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டாலும் நம்ம என்னன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ. அப்ப லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், எல். லாஸ்ட் டேர்ம் என்னது எல். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இதுல எத்தனை நம்பர் இருக்கு, 1 2 3 4 5 5 நம்பர் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை, 5. n = 5. அப்ப ஏ தெரிஞ்சிச்சு, n தெரிஞ்சிச்சு, எல்னா என்ன தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சா? இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 2 2 2 2. அப்ப டி இது எல்லாத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னது 2. புரிஞ்சா? ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஃபார்முலால கொண்டு வர போறோம். ஸோ என்ன மாதிரி சம் ஆஃப் இது நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க இது தெரிஞ்சுக்கணும், ஏனா என்ன, எல்னா என்ன, என்ன என்ன, டினா என்ன அப்படின்றது. அப்ப ஏ அப்படின்னா ஒரு சீரீஸோட ஃபர்ஸ்ட் நம்பரை ஏ அப்படின்னு சொல்றோம், லாஸ்ட் நம்பரை எல் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை டி அப்படின்னு சொல்றோம். அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதை வந்து நம்ம டிஃபரன்ஸை டி அப்படின்னு சொல்றோம். என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்து என் அப்படின்னு சொல்றோம். அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, மொத்தம் 5 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இதே எடுத்துக்கோமே, இதை சொல்றேன், இதை வச்சு நான் வேற சம்ஸ் சொல்றேன். இப்போ இதில் நம்மளுக்கு பார்த்தானே தெரியுது 5 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு சில நேரங்களில் இப்படி தெரியாது, 1 3 5 இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
21 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இதை வந்து இல்லை கூட இருக்கலாம், இது நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஆட் நம்பர்ஸ் தானே. நீங்கள் வந்து இப்படி கூட போட்டுக்கோங்களேன். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டாக? அப்போ அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n = L - A டிவைடட் பை D + 1 அப்படின்றது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னது? L - A டிவைடட் பை D + 1 அப்படின்றது. அப்போ L அப்படின்றது என்னது? லாஸ்ட் நம்பர் என்னதுங்க? 10 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2 டிவைடட் பை டிஃபரன்ஸ் என்னது? 2 + 1. ஸோ நமக்கான ஃபார்முலா என்னது? +1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10 - 2 8 8 டிவைடட் பை 2 4 4 + 1 5. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னதுங்க? 5. ஸோ வந்துருச்சா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இது வந்து நான் சின்ன நம்பர்னால உங்களுக்கு இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ 5 டேர்ம் இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி என் கண்டுபிடிக்கிறது? சேம் தான், இதுக்கும் அதே தான். லாஸ்ட் டேர்ம் என்னது? 2 1 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 டிவைடட் பை 2 + 1. அப்போ n = 2 11 - 1 2 10. அப்போ 2 10 டிவைடட் பை 2 + 1. அப்போ n = இங்கே என்ன வரும்? 105 + 1. அப்போ மொத்தம் இதில் 106 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 1 3 5 7 9 11 அப்படின்னு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 211 வரைக்கும் பார்க்குறப்ப 106 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 106. ஓகேவா? ஓகே, இது என் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தம் எத்தனை அந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்கான ஃபார்முலா. n = L - A டிவைடட் பை D + 1 அப்படின்றது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வேற ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா பார்க்கலாமா? இப்போ வந்து அதே தான் 2 4 6 8 10ன்னு வச்சுக்கோமே. இப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே தெரியுது, ஆட் பண்ண என்ன இருக்கும்? 18 20 30. அப்போ இதோட மொத்தம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னது? 30ன்னு வருது. ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம nth டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சீரீஸ் இருக்கா, இந்த மொத்தம் ஒரு 5 நம்பர் இருக்கு. இதில் 4வது டேர்ம் என்ன? 4th டேர்ம். அப்போ 4th டேர்ம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 4வது நம்பர். ஸோ இந்த சீரீஸில் 4வது நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn, அதாவது டேர்ம், எந்த டேர்ம் அப்படின்றதுனால Tn = A + n - 1D. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ T4ன்னு வச்சுக்கோமா. அப்போ 4வது டேர்ம் தான் எனக்கு தெரியணும். அப்போ 1 2 3 4 5 5 டேர்ம் இருக்கு. ஆனால் எனக்கு என்னது 4வது டேர்ம் என்னன்னு தெரியணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2 + n - 1. n அப்படின்றது என்னதுங்க? 4. நம்மளுக்கு 4th டேர்ம் தானே தெரியணும். அப்போ 4th டேர்ம் தெரியணும்னா n வந்து 4 4 - 1 என்னது? 3. அப்போ 3 இன்டூ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. அப்போ T4 = ஆட் பண்ண என்ன வரும்? 2 + 3 × 2 3 × 2 என்னது? 6 6 + 2 8. அப்போ 4வது டேர்ம் அப்படின்றது எனக்கு என்னது? 8 1 2 3 4. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ அப்போ நம்ம டேர்ம் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A + n - 1D அப்படின்றது தான். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எந்த டேர்ம்னா அது 7வது டேர்மாக இருக்கலாம், 10வது டேர்மாக இருக்கலாம், 15வது டேர்மாக இருக்கலாம். எந்த டேர்ம்னாலும் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ், இப்போ இந்த மொத்த நம்பரே ஆட் பண்ண நமக்கு என்னது? 30ன்னு வந்துருச்சா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா n / 2 × A + L. ஸோ இதுதான் வந்து என்னது? ஜென்ரல் ஃபார்முலா. n/2 × A + L அப்படின்றது. ஓகே, இது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும் லாஸ்ட் டேர்மும் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு முதல் டேர்மும் தெரியும் லாஸ்ட் டேர்மும் தெரியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 5 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்டே லாஸ்டே ஆட் பண்ண என்ன வரும்? 12. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 6. அப்போ 5 × 6 30. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30. இது வந்து எதுக்கு நான் சின்ன நம்பர் வச்சு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃபாக தெரிஞ்சுக்கலாம் கண்ணில். ஓகே, இந்த இதுக்கு இதுதான் ஆன்சர் வருது அப்படின்றது. அப்போ நீங்கள் இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பெரிய சம்ஸில் வரும்போது கான்ஃபிடென்ட்டாக போடலாம் இந்த ஃபார்முலா தான் அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியலை, இப்போ எனக்கு முதல் டேர்ம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, லாஸ்ட் டேர்ம் தெரியலை அப்படின்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னா n/2 2A + n - 1D. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சம் ஆஃப் டேர்ம்ஸ் சீரிஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 5. அப்போ அதே தான் 5/2 × 2A. அப்போ என்ன? அது 4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5 - 1 4 இன்டூ இங்கே என்னது? டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. ஓகேவா? அப்போ இங்கே போட்டால் என்ன வரும்? 5/2 4 + 8
இப்போ என்னது 12. அப்போ 5/2 இன்ட்டு 12 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது வரும் 30. ஸோ சேம் ஆன்சர் தான். இது மூணுக்குமே என்னது சேம் ஆன்சர் தான். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது லாஸ்ட் டேர்ம் தெரியலை அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டேர்ம் இது சேம் ஃபார்முலா தான். இது நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை நான் இந்த எல் லாஸ்ட் டேர்முக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் இதை எழுதி கூட காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ SN = n/2 A + L. இப்போ லாஸ்ட் டேர்ம் நான் nth டேர்ம் தானே சொன்னேன். அப்போ லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது nth டேர்ம் தானே. அதோட ஃபார்முலா என்னது A + n-1 D தானே. இதில் நான் லாஸ்ட் டேர்ம் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், n/2 A + இந்த A இருக்கா, இந்த A + இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் A + n-1 D. ஸோ ஓகே, இது எப்படி எழுதலாம், n/2 A 2A + n-1 D. ஸோ இந்த ஃபார்முலா தான் என்னது நம்ம பார்த்த ஃபார்முலா. அப்போ 2A + n-1 D அப்படின்றது. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்றது புரிஞ்சா. ஸோ இதுதான் சம் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா இதுதான், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக்காக ஏபியில் இருக்க ஃபார்முலாஸ். வேறு எதுவும் இல்லை. nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட் டேர்ம் எப்படி சம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சம்ஸில் போகிறப்ப எக்ஸ்ட்ரா இது ரிலேட்டடான ஃபார்முலாஸும் சரி, இல்லை இது ரிலேட்டடான சம்ஸும் சரி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் ஏபி. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, L - A / D + 1. ஸோ இது என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அந்த தொடரில் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்றதுக்கான ஃபார்மேட். அப்போ லாஸ்ட் டேர்ம் இங்கே தெரியுமா நம்மளுக்கு 205 கொடுத்துருக்காங்க. அப்போ 205 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 7 / இப்போ இது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 13 - 7 எவ்வளோ 6, 19 - 13 6. அப்போ என்னது, இது ஒரு ஏபி சீரீஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்போ ஏபி சீரீஸ் அப்படின்னா அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஓகேவா, ஸோ அது ப்ளஸ்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், மைனஸ்னா எல்லாமே மைனஸாக இருக்கணும், அதுவும் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ 205 - 7 / டிஃபரன்ஸ் எவ்வளவு 6 + 1. இந்த +1 அப்படின்றது எப்பயுமே மாறாது, அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி எப்பயுமே +1 அப்படின்றது. அப்போ 205 - 7 எவ்வளவு 198 / 6 + 1. அப்போ 198 6ஆல் அடிச்சோம்னா எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் +1. அப்போ 34. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆப்ஷன் சி 34. அப்போ மொத்தம் அந்த 7 13 19 அப்படியே போச்சுன்னு வைங்களேன், 205 வரைக்கும் போச்சுன்னா இதில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 எண்கள் இருக்கு, 34 நம்பர்ஸ் இருக்கு மொத்தம் இந்த சீரீஸ்ல. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் = L - A / D + 1. ஸோ இதை நான் திருப்பி சொல்றப்பையும் சரி, நீங்கள் திருப்பி பார்க்குறப்பையும் சரி, இந்த ஃபார்முலா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக படிக்க தேவையில்ல. ஓகே, அடுத்து வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் 3 digit numbers divisible by 7. அதாவது ஒரு 3 digit நம்பர், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 digit நம்பர் என்னது 100 தானே. அப்போ லாஸ்ட் 3 digit நம்பர் என்னது 999. இதுக்கு நடுவில் இருக்க 7ஆல் வகுப்படும் எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நான் 100 7ஆல் டிவைட் பண்ணேன்னா என்ன வரும், இப்போ 100 7ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 3 இருக்கும். அப்போ 4 டைம்ஸ், இப்போ இதில் ரிமைண்டர் என்னது 2 இருக்குமா. அப்போ 100ல் நான் 2 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்னது 98 அப்படின்னு வருது. இந்த 98 எனக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகும், கரெக்டா. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க 3 digit நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 98லேருந்து நான் 7 கூட்டினேன்னா என்ன வரும் 105. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 3 digit நம்பர் 7ஆல் முதலாக வகுப்படுற 3 digit எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105. ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டுக்கும். இதை நீங்கள் 7ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் எவ்வளோ வருதோ அதை பார்த்து. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் 1 டைம்ஸ் வருமா, திருப்பி 2 4 டைம்ஸு, இங்கே 1 வரும். அப்போ 1 வந்துச்சுன்னா அப்புறம் 2 டைம்ஸ் வருமா, அப்போ ரிமைனிங் 5 இருக்கும். 5 மைனஸ் பண்ணோம்னா 994. அப்போ 994 அப்படின்றது எதால் டிவிசிபிள் ஆகும் 7ஆல் டிவிசிபிள் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கலாமா. அப்போ லாஸ்ட் 994 இதை 7ஆல் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் 994 / 7 போட்டிங்கன்னா தெரியும் 1 டைம்ஸ் 7, ரிமைனிங் 2னா 4 டைம்ஸு 1. அப்போ 142 அப்படின்னு வருதா. அப்போ இதுவும் டிவிசிபிள் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது எனக்கு 105, லாஸ்ட் டேர்ம் என்னது 994. அப்போ எனக்கு ஏவும் தெரியும் எல்லும் தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க சம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதை நான் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ n = லாஸ்ட் டேர்ம் 994 - 105 / இதோட டிஃபரன்ஸ் என்னது
7, ஏன்னா 7 தான் டிஃபரன்ஸ், ஏன்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகுறதுதானே சொல்லியிருக்கோம். அப்போ டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 7ஆக தான் இருக்கும். ப்ளஸ் 1. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஓகே, இப்போ இது 100 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 894 வருமா? திருப்பி அதுலேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணோம்னா 894லேருந்து மைனஸ் பண்ணால் 889 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் என்னது? 1 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 1 போகும். அப்போ 2 டைம்ஸ் 14, அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 7 டைம்ஸ் ப்ளஸ் 1 128. அப்போ சம் ஆஃப் டேர்ம் சீரிஸ் ஃபார்முலா என்னது? 128 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 105 ப்ளஸ் 994. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 64. அப்போ சம் ஆஃப் டேர்ம் ஈக்குவல் டு 64 இன்டூ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 9 9 10. அப்போ 64 இன்டூ 1099 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் யூனிட் டிஜிட்டை வச்சே பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இது 4 யூனிட் டிஜிட்டுமே என்னது வேறையா இருக்கு. அப்போ கண்டிப்பாக 4 × 9 அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னது 6ஆக தான் இருக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70336 இதுதான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த சம் நான் ஏன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2-3 ஃபார்முலா நம்ம இன்வால்வ் ஆயிருக்கு கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சீரீஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் அது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சம்ம டைரக்ட் ஃபார்முலாலே போடலாம். ஸோ இந்த நீங்கள் n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது தெரிஞ்சனால நீங்கள் என்னது இதில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n/2 2a + n-1d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னது சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இங்கே n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது 128 டிவைட் பை 2னா 64 வரும். 2a அப்படின்னா என்னது 210 ப்ளஸ் n-1 என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 127 இன்டூ டிஃபரன்ஸ் என்னது இருக்குது 7. ஸோ இது நீங்கள் இது போட்டாலும் அதான் வரும் 64 இன்டூ இங்கே 210 ப்ளஸ் 9 4 14 10 14 18 1 8. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 64 இன்டூ 9 9 64 இன்டூ 1099 ரெண்டு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சனால நீங்கள் என்னது இதை போட்டுக்கலாம். ஒரு லாஸ்ட் டேர்ம் தெரியலை லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ட் டேர்ம் நான் கண்டுபிடிக்க எனக்கு அவசியம் இல்லை கொஸ்டின்லேயே லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எல் தேவையில்லை. எல் கண்டுபிடிக்காமல் என்ன மட்டுமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சம்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70336. நெக்ஸ்ட் சம். இப்போ இது பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ் ஆர் ஏபி இது ஏபியில் கேக்கு என்ன வேல்யூ கூட தான் இது ஏபி சீரிஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேவோட வேல்யூ தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் வந்து இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டு பார்த்து போடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு நார்மல் கான்செப்ட் வச்சு போடலாம். கான்செப்ட் என்னது? செகண்ட் நம்பரையும் இப்போ இது ஒரு டிஃபரன்ஸ் தானே. இப்போ 1 2 3 4 இருக்கிறீங்களேன் இதோட டிஃபரன்ஸ் என்னது 1, இதோட டிஃபரன்ஸ் என்னது 1, இதோட டிஃபரன்ஸ் என்னது 1. அப்போ 2 - 1 = 3 - 2 அப்படின்னு எழுதலாமா? அதாவது 2 - 1ம் எனக்கு 3 - 2ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோமா? ஓகே, அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 3 + k டிஃபரன்ஸ் இதுலேருந்து இது 2 மைனஸ் பண்ணாலும் 6 - 3 + k இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே வேல்யூ தான் வரும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கே கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இது என்ன வரும்? 3 + k - 2 = 6 - 3 - k. அப்போ இங்கே என்ன வரும்? k + 1 = 3 - k. அப்போ k இந்த சைடு ஒரு சைடு வந்துருச்சு அப்படின்னா 2k = 4. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 அப்படின்றது தான். அப்போ கேவோட வேல்யூ என்னது 1. ஸோ இப்போ 2kவோட வேல்யூ என்னது 1 போட்டோம்னா 4 6. இப்போ இது ஏபி சீரிஸில் இருக்கா? ஆமாம், டிஃபரன்ஸ் 2. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 2. இப்படி நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி போடலாம். இதை நீங்கள் ஆப்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இப்போ 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 7 6ன்னு வரும். அது ஏபியில் இல்லை. 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 6 6 அது ஏபியில் இல்லை. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2 4 6ன்னு இருக்கும். ஆமாம், டிஃபரன்ஸ் சேமாக இருக்குது. ஸோ அப்படியும் போடலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டை வச்சும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். the first term and last term, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதோட சம்மும் சொல்லிட்டாங்க 600 அப்படின்றது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் எனக்கு லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, சம்மும் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதை வச்சு n கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்?
நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்கா, இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க L மைனஸ் ஏ டிவைடட் பை, இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு கேட்கல, ஆனால் அவங்க கேட்டிருக்க என்னது சம் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ அதை வச்சு n டிவைடட் பை 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு தெரியும் ஏ, லாஸ்ட் டேர்ம் எனக்கு தெரியும் எல், இதை வச்சு நான் n கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது 600 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட எஸ்என் என்னது சம் ஆஃப் டேர்ம்ஸ்னா 600, n தானே கண்டுபிடிக்கணும், n டிவைடட் பை 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 20, லாஸ்ட் டேர்மு 55, ஆட் பண்ணால் 75. ஓகேவா? இப்போ இது டேரக்டாக 75 அடிக்கலாமா? அப்போ 75 அடிச்சா என்ன வரும், 75 2s are 150, அப்போ 75 into 2 150. அப்போ திருப்பி அதை டபுள் பண்ணோம்னா 75 4s are 300, அப்போ 300 டபுள் தானே. அப்போ 75 8s are நம்மளுக்கு என்னது 600, அப்போ 75 into 8 அப்படின்றது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்னது 2 into 5னா 8 2s are 16, அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது 16. ஆப்ஷன் பி 16 தான் நமக்கான ஆன்சர்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், அதை வச்சு நீங்கள் சம் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் எல் கொடுத்துருக்காங்க, இங்கே எஸ்என் சம் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 20th டேர்ம், அதாவது 20வது டேர்ம். 20வது டேர்ம் வந்து எனக்கு 101. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது ஏ 6, வாட் வில் பி த காமன் டிஃபரன்ஸ் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், 20வது டேர்ம் தெரியும், அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி போடுறது, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்றது, 20வது டேர்ம் என்னது 101 கொடுத்துருக்காங்க. இப்போ 20வது டேர்ம் அப்படின்னு என்னது T20 ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 டி தானே. ஸோ இதான நம்ம காமன் ஃபார்முலா. அப்போ இப்போ என்னது நம்மளுக்கு ஏ தெரியும், ஏ வந்து என்னது 6 பிளஸ் இப்போ 20வது டேர்ம் 20th டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 101 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஏ வந்து 6ன்னு தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n எவ்வளவு 20, அப்போ n மைனஸ் 1 19 டி. ஓகேவா? அப்போ 101லேருந்து 6 போச்சு அப்படின்னா 95, அப்போ 95 ஈக்குவல் டு 19 டி. டின்றது என்னது டிஃபரன்ஸ் தானே. அப்போ டி என்னது 95 டிவைடட் பை 19 5. ஸோ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னது ஆப்ஷன் சி 5 அப்படின்றது ஆன்சர். புரிஞ்சா? ஸோ சின்ன நம்ம ஆல்ரெடி அந்த நம்ம பேசிக்காக படித்தோம்ல, அதில் இருக்க அந்த 3-4 ஃபார்முலா தான் திருப்பி ரிப்பீட்டடாக வரும். பட் அது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத பொறுத்தா அந்த சம்மே மாறுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்றது கொடுத்துட்டாங்க, 20th டேர்ம் 20வது டேர்ம் வந்து 101 கொடுத்துட்டாங்க, அதுக்கான காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ அப்படின்றது 6 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ T20 என்னது 20வது டேர்ம் அப்படின்றது 20வது டேர்ம் ஏ ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஏ பிளஸ் n மைனஸ் 1 டியா. அப்போ 20வது டேர்ம் அப்படின்றது 101 அவங்க கொடுத்துட்டாங்க, அப்போ 101 போட்டாச்சு. ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் நம்மளுக்கு 6 பிளஸ் மொத்தம் எத்தனை டேர்ம் T20 தானே கேட்டிருக்காங்க. அப்போ 20வது டேர்ம்னா n மைனஸ் 1 என்னது 19 டி. அப்போ டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 95 டிவைடட் பை 19, டிஃபரன்ஸ் வந்து என்னது 5 அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If the fifth term of the arithmetic series is 16, இப்போ 5வது டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ T5 என்னது A plus 4D. இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் n மைனஸ் 1 அப்படின்லாம் போட வேணாம், என்ன டேர்ம் கேட்குறாங்களோ அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போட்டாலே போதும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க 9th டேர்ம், அப்போ T9 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 8D. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப அது n மைனஸ் 1 அப்படின்லாம் பார்க்கணும். இங்கே என்ன டேர்ம் போடுறோமோ அதுலேருந்து ஒன்றை கழிச்சு போடணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் என்னது 5th டேர்மு, இது 9th டேர்மு. இப்போ என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு 7th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ T7 என்னன்னு கேட்குறாங்க. T7 என்னது ஏ பிளஸ் 6D தானே அர்த்தம். அப்போ T7 அப்படின்னா என்ன 7th டேர்ம் அப்படின்னா ஏ பிளஸ் 6D அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? இப்போ இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னது இந்த டேர்மோட 16, இதோட டேர்ம் 7th டேர்ம் கேட்குறாங்க, 9th டேர்ம் என்னது 22. ஓகே, இது நடுவில் 7th டேர்ம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இதை நீங்கள் ஃபார்முலா போட்டு போடலாம், இல்லாட்டி நீங்கள் சின்ன கான்செப்ட் யோசிச்சும் போடலாம். இப்போ பாருங்களேன், இது T5 இருக்குது, இது இந்த சமுக்கு தான் பொருந்தும், மற்ற எல்லாத்துக்கும் அப்படி பொருந்தாது. இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 9 இருக்குது, அவங்க கேட்டிருக்கிறது என்னது 7. அப்போ 5 இருக்குது 7 இருக்குது, 5 இருக்குது 9 இருக்குது, 7வது டேர்ம் கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுக்குள்ள நடுவில் இருக்கிற டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 16 22க்கு நடுவில் என்ன டேர்ம் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 டிவைட் பை 2னா 3. அப்போ இந்த இதுலேருந்து 3 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 19. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 19. இப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சும் போடலாம். இப்போ புரிஞ்சா, அதாவது இது வந்து ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி தான். இப்போ 16க்கும் 22 ஆட் பண்ண என்ன வரும் 38 டிவைடட் பை
2 போட்டோம்னா என்ன வரும் 19. அப்படியும் போடலாம், இல்லாட்டி இது டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 போடலாம். எப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்னது ஆன்சர் ஒன்று தான் வரும். ஸோ நீங்கள் இது ஆவரேஜ் டாப்பிக்கில் பார்க்குறப்ப டீப்பாக பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னது, இது நமக்கு 5வது டேர்மு 9வது டேர்மு 7வது டேர்ம் கண்டுபிடிக்கிறோன்னா 5க்கும் 9க்கான ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபார்முலா மெத்தட் மாதிரி போட்டு இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ a + 4d = 16, a + 8d = 22. இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா என்ன வரும், 4d = 6ன்னு வரும். கரெக்டாக? அப்போ டிஃபரன்ஸ் = 6 / 4 அப்படின்னு என்ன வரும், 3/2 1.5 வரும். அப்போ டிஃபரன்ஸ் என்னது எனக்கு 1.5. 7வது டேர்ம் தானே கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணும், ஏதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுமா நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியாது. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சோம்னா ஏவோட வேல்யூ என்ன வரும், 1.5 × 4 = 6, அப்போ 10 வரும். ஓகேவா? அப்போ இங்கே 10 + 6 × 1.5 = என்னது, அப்போ 10 + இங்கே போட்டோம்னா 9 வரும். அப்போ மொத்த ஆன்சர் 19. எனக்கு ஆப்ஷன் சி 19 தான். 1.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 9 தான் வரும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், 6 × 3/2ன்னு எழுதலாம். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 × 3 × 3 9 அப்படின்னு போடலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, ஒரு சம்மு தான், பட் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். இப்போ எனக்கு 5th டேர்ம் தெரியும், 9th டேர்ம் தெரியும், 7வது டேர்ம் தான் கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள நடுவில் டிஃபரன்ஸ் கண்டுச்சு நீங்கள் டேரெக்டாக 19 போட்டுடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னது ஈக்குவேஷன் போட்டு போடணும். a + 4d = 16, a + 8d = 22 அப்படின்னு போட்டு நீங்கள் அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சு அந்த ஏவை கொண்டு போய் நீங்கள் T7ல சப்ஸ்டியூட் பண்ணி 7வது டேர்ம் என்ன கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம், வாட் வில் பி 10th டேர்ம், 10வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் தான், 10th டேர்ம் அப்படின்னா a + 9d. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2, 9 இன்டூ டிஃபரன்ஸ் என்னது, எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 5 இருக்குது, 5 அப்போ 47. ஸோ இதெல்லாம் வந்து 10 செகண்ட்ஸில் போடுற சம். ஆப்ஷன் டி 47 அப்படின்றது தான். ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்னது ஈஸியாக போடலாம். இது என்னது 9d தான் டிஃபரன்ஸ். அப்போ a + 9d, a ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2, 9 எப்படி போடுவோம், 10th டேர்ம் அப்படின்னா இங்கே என்னது 1 மைனஸ் போடுவோம், n - 1 அப்படி 9, டிஃபரன்ஸ் வந்து 5. ஓகேவா? ஆப்ஷன் டி 47. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சர்டன் ஏபி, அதாவது ஒரு ஏபி சீரீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5th டேர்மோட 5 டைம்ஸும் 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம், 8வது டேர்மோட 8 டைம்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டேரெக்டாக நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்தால் 13வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 5th டேர்ம் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், a + 4d தெரியுமா. 8th டேர்ம் அப்படின்னா என்னது, a + 7d. இது டேரெக்டாக தெரிஞ்சோம்ல. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை நீங்கள் டேரெக்டாக எழுதிடுவீங்க. இப்போ இதான் 5th டேர்ம், இதோட 5 டைம்ஸ். அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் இது ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம். ஸோ இதுதான் மொத்த ஈக்குவேஷனே. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது 13th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13th டேர்ம்னா a + 12d என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ a + 12d என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் எப்பயும் போல தான் 5a + 20d = 8a + 56d. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எல்லா ஈக்குவேஷனையும் ஒன்றா கட்டி ஈக்குவல் டு 0 பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா எல்லாத்தையுமே நான் இங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ இந்த 5a இங்கிட்டு கொண்டு போகிறேன், நான் 20d இங்கிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு என்ன வரும், அப்போ 8a - 5a + 56d - 20d = 0 அப்படின்னு வந்துடுமா. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 3a ப்ளஸ் இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 36d = 0. ஸோ எப்படி வந்துருச்சா, 3a + 36d = 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு என்ன டேர்ம் தெரியும், 13th டேர்ம் தான் தெரியும், 13ஆம் நம்பர் தானே. அப்போ 13னா a + 12d தானே. இதுதான் நம்ம என்னது கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து நான் இதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நான் 3 காமன் எடுத்தால் போதும். இங்கே 3 நான் காமன் எடுத்து என்ன வரும், a + 12d = 0 அப்படின்னு ஆயிருமா.
அப்போ a + 12d = வேல்யூ என்னது 0. இந்த 3 இங்கே போச்சுன்னா 0 / எனி நம்பர் 0 தான். அப்போ 0 / 2 0, 0 / 5 0, 0 / 6 0, 0 / 25 எது போட்டாலும் என்னது 0 தான். 0 / 0 அப்படின்னா அது மட்டும் அன்டிஃபைன்டு, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 0 / எனி நம்பர் = 0 அப்படின்னு தான். அப்போ a + 12d அப்படின்றது 13th டேர்மு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 0 அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும், எந்த இதை நம்மளுக்கு எப்படி பண்ண ஆன்சர் வரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்படி தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஆஃப் AP இஃப் தேர்ட் டேர்ம் இஸ் 4. இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மொத்தம் 5 நம்பர் இருக்கா. அதில் நடுவில் 3வது நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மொத்தம் 5ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. பட் கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ஃபார்முலா அப்படின்றது ஒன்றும் இல்லை. மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5 இருக்குது. நடுவில் நமக்கு தெரிஞ்ச நம்பர் என்னது 4. அதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் C. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். அப்போ வந்து என்னது மொத்தம் எத்தனை நம்பர் அவங்க கேட்டிருக்காங்க 5. நம்மளுக்கு கொடுத்த நம்பர் 3வது நம்பர் என்னது 4. அப்போ 5 × 4 20 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? பட் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, இது வந்து என்னது ஷார்ட்கட் தான். அப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். பட் கான்செப்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு AP சீரிஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்போ 1 3 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சீரிஸ் இருக்குது அப்படின்னா இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நடுவில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் ஆவரேஜ். ஆட் நம்பர் இப்போ இது ஆக்சுவலாக எப்படின்னா ஆட் நம்பருக்கு தான் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் டேர்ம்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ சம் எத்தனை இருக்குது? மொத்தம் 5 நம்பர் இருக்கா. அப்போ இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நடுவில் இருக்க நம்பர். ஓகேவா? இப்போ இதோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த 3 இன்ட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 5. அப்போ 3 × 5 15. ஸோ இதுதான் என்னது இதோட டோட்டல். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 15 தான் வரும். ஓகேவா? இதில் இன்னொரு கான்செப்டை பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா 6 தான் வரும். செகண்ட் நம்பரே அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் கூட்டினா 6 தான் வரும். இதுதான் அதோட ஜென்ரல் கான்செப்ட். இந்த 6 அப்படின்றது இந்த நம்பரோட × 2 அப்படின்றது தான். ஓகேவா? அப்போ இது ஒரு கான்செப்ட் தான். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நம்பரோட × 2 அப்படின்னு கூட்டினீங்கன்னா தான் 6 அப்படின்னு வரும். இப்போ இந்த நம்பர் 4ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன நம்பராக இருக்கும்? இந்த 2 நம்பரையும் கூட்டினா எனக்கு 8 வரணுமா? அப்போ இங்கே 5 இங்கே 3 இருக்கும், இங்கே 6 இங்கே 2 இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும், உங்களுக்கு 20 வரும். 4 + 5 11 15 20 வந்துருச்சா? ஓகேவா? இது எப்போ அப்படின்னா இது AP சீரீஸாக இருக்கணும். இது வந்து இந்த மொத்த டேர்ம்ஸ் 5ஆக இருக்கணும். 5ன்னு இல்லை, ஒரு ஆட் நம்பராக இருக்கணும். 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இது கான்செப்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் 23 டேர்ம்ஸ். அதாவது சம் கேட்டிருக்காங்க. அப்போ S23 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது. அப்போ லாஸ்ட் டேர்ம் தெரியலன்னா ஃபார்முலா என்னது? n/2 2a + n - 1d இதானே? ஸோ இதான் நம்மளுக்கு என்னது லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா ஃபார்முலா. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 23 / 2a அப்படின்னா என்னதுங்க 10 வரும் ப்ளஸ் n - 1 23 - 1 22. டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4 எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 4 தான். அப்போ 4. அப்போ ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 23 / 2 × 88 + 10 98 அடிச்சு கொடுத்தோம்னா 4 × 9. அப்போ 23 × 49. யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ 7ல் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்து தான் போகணும். அப்போ ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்குல்ல, அப்போ அதனால் மல்டிப்ளை பண்ணியே பார்த்து போடலாம். அப்போ 49 × 23 பண்ணிங்கன்னா 7 2 18 18 32 2 3 8 அப்போ 11 ஆன்சர் 1127. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் மொத்தம் 10 சம் இருந்துச்சு. ஸோ இந்த 10 சம்லேயே நம்ம ஏபிக்கான ஃபார்முலாஸ் வந்து n கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட் டேர்ம் என்ன எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.